28 சொல்லப்பட்டிருக்கிறது, மரணத்துக்கு ஏதுவானது ஒன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படி பிலாத்துவை எப்படி வேண்டிக் கொண்டாங்க நினைக்கிறீங்க? லூக்கா 23 அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அந்த வேத பகுதியில் வேணா கை வச்சுக்கோங்க. லூக்கா அப்போஸ்தலர் 13 கை வச்சுக்கோங்க. லூக்கா 23 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோட கேட்டு கொண்டார்கள் என்றல்ல, கேட்டு கொண்டே இருந்தார்கள். அடுத்த வேர்டை கவனிங்க. அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அவங்க சத்தம் மேற்கொள்ளது. இந்த சத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவங்க கேட்டாங்க. பிலாத்து சொல்றார், அவர்கிட்ட நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. நீங்க கொண்டு வந்ததுனால உங்களை திருப்திப்படுத்த 40 சாட்டை அடி அடிச்சு விட்டுலாம். பிலாத்து சாட்டை அடி அடிக்க கொடுத்ததே இதுக்கு. அதாவது இன்னும் ஒரு அடி இயேசு மேல விழுந்திருந்தா அந்த யூத சட்டத்தின்படி 40 அடி ஒரு ஆள் அடிக்கப்பட்டா அவங்களுக்கு வேற எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க கூடாது. இதுதான் சட்டம். ஏன்னா அந்த 40 அடி ஹெவியான அடி. அதனால பிலாத்து இயேசு எப்படியாவது காப்பாற்றணும். ஏன்னா மனைவி வேற ஒரு லிட்டர் கொடுத்து விட்டாச்சு. வீட்டில் போனா சோறு கிடையாது. எப்படியாவது இயேசுவை காப்பாத்திட்டு அங்க போய் பெரிய ஆள் ஆயிரணும். ஆனா பார்த்தாரு அவரு 40 அடி. ஆனா அடிக்கிறவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ஒன்ன குறைச்சி 39 அடி. ஏன்னா அடுத்த பனிஷ்மெண்ட். பவுலுக்கு கூட ஒரு அடி குறைஞ்சு 39 அடி. இப்படி 4 வாட்டி 5 வாட்டி வாங்கினார் பவுல். ஆனா இவங்க திருப்பி நிக்கிறாங்க. இவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் இட்ட சத்தம் மேற்கொண்டது. ஆமே ஆமே. நான் கேட்கிறது, அவர் சித்தத்துக்கு உட்பட்டதானால் என் சத்தம் மேற்கொள்ளும். நான் கேட்கிறது அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டதானால், நம்ம இன்னைக்கு நிறைய ஜெபம் பண்றோம், நிறைய காரியம் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம்ல. ஆமென். அந்த பர்திமேயுவினுடைய சத்தம் மேற்கொண்டது பாத்தீங்களா? அவன் கேட்டான், கிடைக்கல. உரத்த சத்தமாய் கேட்டான். அந்த சத்தம் மேற்கொண்டது. 120 பேர் மேல் வீட்டு அறையிலிருந்து போட்ட சத்தம் மேற்கொண்டது. தேவ பிள்ளைகளே, தேவ சித்தத்துக்கு உட்பட்டு நம்மில் வெளிப்படுகிற ஜெப சத்தம் ஆகட்டும், அது விண்ணப்ப சத்தம் ஆகட்டும், அது துதி சத்தம் ஆகட்டும், அது எல்லாவற்றையும் மேற்கொள்ளும். இவர்களுக்கு தெரியாது இவங்க செய்யறதெல்லாம் வேத வாக்கியங்கள் நிறைவேறுவதற்கு ஏதுவானது. இவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்த லைன்லயே இருந்திருக்க மாட்டாங்க. ஐயோ, அவரை குத்துறவங்க லிஸ்ட்ல நானா? இல்ல. ஆமே, எல்லாரும் சீஷர்களுடைய லிஸ்ட்ல இருந்திருப்பாங்க. இன்னைக்கு வேத வாக்கியங்கள் தெரியாம நிறைய பேர் எதிராய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். வேத வாக்கியங்கள் அறியாமல் நம்ம எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போட்டுட்டு இருக்கிறோம். எல்லாம் ரைட்டு தான். ஆனா வேத வாக்கியம் தெரிய மாட்டேங்குது. வசனம் நமக்கு புரிய மாட்டேங்குது. அதை அறிந்து கொள்ளுகிற மனம் நமக்கு இல்ல. உண்மையிலே வசனம் படித்து எனக்கு அது புரியலைன்னா அது 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 எனக்குள்ள ஒரு ஏக்கமாகும். அது எனக்குள்ளே ஒரு ஜபமாக கண்டிப்பா மாறும். அப்படி மாறலைன்னா நான் அது விரும்பலைன்னு அர்த்தம். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, புக்கை போட்டுருவோம். நாளைக்கு எக்ஸாம், பிள்ளைக்கு புரியலைன்னு அந்த பிள்ளைக்கு எவ்வளவு பதட்டமா இருக்கும். எதுக்கு டியூஷனுக்கு விடுறாங்க? எதுக்கு டியூஷனுக்கு விடுறோம்? ஆமே, அல்ல வீட்டில் தொல்லை தாங்க முடியலன்னு அப்படி விடுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா படிக்கட்டும், ஏதாவது தெரியணும். நாம ஏன் பைபிள் ஏன் நமக்கு அது பாருங்க. புரிஞ்சவங்க, பிலிப்பு இயேசுவுக்கு சீஷனானா ஏன்னா அவனுக்கு பைபிள் தெரியும். நான் வேத வாக்கியத்தில் எழுதி இருக்கிறவரை கண்டேன் அப்படிங்கிறான். ஆமென். இவர்கள் இட்ட சத்தம் மேற்கொண்டதுனால பிலாத்துவும் என்ன பண்ணுகிறான்? அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். 29 அப்போஸ்தலர் 13:29 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை குறித்து எழுதி இருக்கிறவைகள் யாவும். அப்போஸ்தலர் 13:29 அவரை குறித்து எழுதி இருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு. யார் அந்த அவர்கள்? பிலாத்து, ஏரோது, பிரதான ஆசாரியன், மொத்தமா எல்லாம் யார் யாரெல்லாம் அகைன்ஸ்டோ அத்தனை பேர் கையிலையும் கொடுத்துட்டார். அல்லேலூயா. அதனாலதான் அந்த எதிர்க்கிறவர்களை ஒரே அடியா ஆண்டவரே கதையை முடிச்சிருங்கன்னு ஜெபம் பண்ணிடாதீங்க. ஆமென். மொர்தெகாயின் உயர்வுக்கான வார்த்தையை யார் வாயில வச்சிருந்தார் நினைக்கிறீங்க? ஆமானுடைய வாயில. எஸ்தர் மட்டும் முதல் விருந்திலேயே விஷத்தை வச்சு கொண்டிருந்தா.
ஆமென். நமக்கு ஸ்டோரி ஃபர்ஸ்டா படிக்கும் போது அப்படித்தானே இருக்கும். விருந்துக்கு கூப்பிடுறா, அப்போ மேக்சிமம் அதுல முதல் விருந்திலேயே சொல்லி இருந்தா, ஆண்டவரே ராஜாவே நீங்க எல்லாம் இப்படி இருக்கும்போது நான் இப்படி சந்தோஷமா இருக்க முடியும், என் இனத்தையே ஒருத்தன் அழிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு முதல் விருந்திலேயே சொல்லிருக்கலாம். முதல் விருந்துல சொல்லல, முதல் விருந்துல நான் ஒரு கேளு எஸ்தர் ராஜாத்தியே கேளு, அவனுக்கு என்ன செய்யணும், ராஜ்யத்தின் பாதி மட்டும் நான் தர வேண்டுமா, என மீதியும் கொடுத்தா துரத்திடுவான்னு தெரியும். ஆமா, சிலர் உஷாரா இருப்பாங்க, என்னதான் அன்பு காட்டினாலும் ஒரு லிமிட்டோட நிறுத்திடுவாங்க. ராஜ்யத்தின் பாதி மட்டும் நான் தர வேண்டுமா, எனக்கு வேண்டாம் ராஜாவே, எனக்கு இன்னொரு விருந்து கூட வருவீங்கன்னா. இன்னொரு விருந்தா, சூப்பர். ஆமேன். வெளியே இருக்கிற மோர்தெக்காய்க்கெல்லாம் எப்படி இருக்கும், இவளுக்காக நான் 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டா ஆமானுக்கு சாப்பாடு. நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஆமான் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். சில பார்க்குறாங்க, விடக்கூடாது, நம்மளும் சாப்பிடணும். அது அவனுடைய லாஸ்ட் சப்பர். அவன் அது அவருடைய கடைசி சாப்பாடு. சாப்பிடட்டும். அடுத்த விருந்து போறதுக்கு முன்னாடி இவன் தூக்கு மரத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு ராஜா அரண்மனைக்குள்ள வரான். புஸ்தகம் திறக்கப்படுது. யார் நிக்க வாசல்ல? இங்க உள்ள டிஸ்கஷன் மோர்தெக்காயை பத்தி ஓடிட்டு இருக்கு. இந்த மோர்தெக்காய்க்கு நம்ம ஏதாவது செஞ்சோமா? இல்ல ராஜாவே. யார் அது காலையிலேயே வாசல்ல நிக்கிறது? ஆமன் கூட. ஆமன் கரெக்டா சொல்லுவான். ஆமன் வந்து ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்யணும்? ஆமான் நினைச்சா நம்மளை எல்லாம் ராஜாவே. ஆமனுக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த ராஜாவுக்கு குதிரையில ஏறணும். இதுதான் சான்ஸ், விடக்கூடாது. ராஜாவே, நீங்க பயணிக்கிற குதிரையில ராஜவஸ்திரம் எல்லாருக்கும் முன்னாடி அதுல பயணிக்கணும். சொல்லணும், ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு இன்னென்ன பிரகாரம் செய்யப்படும். சூப்பர். ஆமாம், பாத்தியா, சரியான ஆள்கிட்ட கேட்டப்போ முற்றத்துல ஒருத்தர் இருக்கிறான், ரெட்டு உடுத்தி கொண்டு 3 நாள் சாப்பிடாம. ஓ ஜீசஸ், அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவை? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் யாவையும் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். இதற்கு முன்பதாக இந்த வசனம் ஒரு விஷயம் பேசப்பட்டது. நான் மறுபடியும் அதை எடுத்து சொல்லுகிறேன். உங்களை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் நிறைவேறாம கல்லறையில உங்களை வைக்க அனுமதிக்க மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் நிறைவேறாமல் என்னை கல்லறையில வைக்க அனுமதிக்க. ஆமென். பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, நிறைவேறும். ஹல்லேலூயா. சிலர் கல்லறையெல்லாம் இப்ப சொல்ல வேண்டாம், நிறைவேறும். ஆமென். என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள். ஆமென். அதாவது சிமியோன் சொல்லுவார்ல, இப்பொழுதும் அது அடியேனை சமாதானத்தோடு போக விடுவீர்னா. ஏன் சிமியோன் சாகல? கர்த்தர் அவனை போக விட்டல்ல. எல்லாவற்றையும் அழிக்க தெரிஞ்ச சாத்தானுக்கு ஏன் யோபு அழிக்க முடியல? கர்த்தர் அனுமதிக்கல. ஆமென். நான் உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சத்துரு நேருக்கு நேர் சவால் விடுவான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் அனுமதிச்சுட்டாருன்னா பண்ணுவான். கர்த்தர் அனுமதிக்கலைன்னா நிழல்ல கூட சத்துருவுக்கு தொட முடியாது. அப்படியே கர்த்தர் அனுமதித்தாலும் அவன் இஷ்டம் நிறைவேறுவதற்கு அல்ல. நம்மை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவும் 30 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். ஆமென். 23 பார்த்தோம், எழும்ப பண்ணினார். இங்கே பார்க்கிறோம் எழுப்பினார். இனி 31 வாசியுங்கள். தம்முடனே கூட 32 எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய
நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். அப்ப இயேசுவை அவர் எழுப்பினதினாலே நம்முடைய வாழ்க்கையில வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. காரணம், வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமென் என்றும். கிறிஸ்துதான் நமக்கு. இன்னைக்கு 3 காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நமக்கு இன்றைக்கு நேரம் ரொம்ப சுருக்கமா இருக்கிறது. ஒன்று, கிறிஸ்து நமக்கு அவரை பிதாவாகிய தேவன் எழும்ப பண்ணினதினாலே அவர் நமக்கு யாராக மாறினார் என்று 3 காரியங்களை சொல்லுகிறேன். ஒன்று, மீட்பரானார். 2, மேய்ப்பரானார். 3, மகிமையானார். இந்த 3ஐயுமே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மீட்பரானார், 2வது மேய்ப்பரானார், 3 மகிமையானார். அவர்தான் நமக்கு எல்லாமே. சங்கீதம் 68:15-16 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது. இந்த பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த பர்வதங்களை பார்த்து சங்கீதக்காரன் கேட்கிறான், உயர்ந்த சிகரம் உள்ள பர்வதங்களே, ஏன் துள்ளுகிறீர்கள்? ஏன் துள்ளுகிறீர்கள்? பாசான் பர்வதமே ஏன் துள்ளுற? ஏன் துள்ளுறேன் தெரியுமா? அந்த பர்வதம் சொல்லுது, இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவ விரும்பினார். ஆம், கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாய் இருப்பார். இந்த பாசான் பர்வதம் யார் பிடியில் இருந்தது என்றால், ஆமென், ஓக் என்கிற ராஜாவின் பிடியில் இருந்தது. என்னாகமம் 21வது அதிகாரம் அதனுடைய 33 வாசியுங்கள். பின்பு பாசானுக்கு போகிற வழியாய் திரும்பி விட்டார்கள். அப்பொழுது பாசான் ராஜாவாகிய ஓக் என்பவன், அப்ப சத்துருவின் பிடியில இருக்கிறது. அவர் எனக்கு மீட்பர் ஆனதை நான் வந்து கொண்டாடவில்லை என்றால், ஆமென் ஆமென், நல்ல புரிந்து கொள்ளுங்கள். ஏன் இதை எடுத்து வைத்து சொல்லுகிறேன் என்றால், புரியும்படியாக. அவர் விரும்பினார், அவர் விரும்பினார், அவர் விரும்பினதுனால் இந்த பர்வதம் துள்ளுது, துள்ளுது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.